வாகை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தில். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து 2ஆம் வருடம் காலடி எடுத்து வைக்குது. ரசிகர் மன்றமாக செயல்பட்டுருக்கோம், மக்கள் இயக்கமாக செயல்பட்டுருக்கோம். இன்னும் வரப்போகிற காலங்களில் ஒரு அரசியல் கட்சியாக மக்களுக்கான தேவைகளுக்காக மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதன் மூலியமா மற்ற அரசியல் கட்சிகள் போல் 10ஓடு 11ஆக இல்லாமல் ஒரு புதிய மாற்று சக்தியாக உருவாகி இப்போ நம்ம களத்துக்கு வந்திருக்கிறோம். மற்ற அரசியல் கட்சிகள் பண்ண போகிறது எதையும் நம்ம பண்ண போகிறது இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்கள் மூலியமா மக்களுக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கர்மவீரர் காமராஜர், அஞ்சலி அம்மாள், வீரமங்கை வேலு நாச்சியார் அனைவருக்கும் தெரியும். பெண்களை மகளிர், அதாவது 2 மகளிர்களை வந்து கொள்கை தலைவிகளாக வைத்த ஒரே கட்சி நம் கட்சி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இங்கே நான் நினைவூட்டுக்கிறேன். நம்ம கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. பெரியார் சாதி ஒழிப்புக்காக போராடினவர். அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு என்னன்னு ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர் காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர். வீரமங்கை வேலு நாச்சியார் போராட்ட குணமிக்க ஒரு பெண்மணி. அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அஞ்சலி அம்மாள் தனது சாதிகளை தாண்டி மக்கள் சேவையால் வாழ்ந்து தன் காலத்தை மக்களுக்காகவே கழித்தவர்கள். இவர்கள் 5 பேரும் நம் கொள்கை தலைவர்கள். நம்ம அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக நமது தளபதி என்று நமக்கு நிற்கிறார். அதே நேரத்தில் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்தன் அவர்களுக்கும் நமது மத்திய மாவட்ட கழக செயலாளர் சோழமண்டல தளபதி விஜய் சரவணன் அண்ணன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நமது பூதலூர் தெற்கு ஒன்றியத்தில் நடக்கும் முதல் நிகழ்ச்சி. நம்ம அலுவலக திறப்பு விழாவை தான் நம்ம முதல்ல நடத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதற்கான தேதிகளும் அமைப்புகளும் நமக்கு இன்னும் சரிவர கிடைக்கல. அதுக்குள்ள இந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா வந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு ராயமடாம்பட்டியின் ஒரு துவக்கமாக நான் எண்ணி பூதலூர் தெற்கு ஒன்றியத்தின் முதல் நிகழ்ச்சியை இதை முன்னிட்டு இது மூலியமா நம்ம தெற்கு ஒன்றியத்தை கிளைகளை மாற்றி அமைத்து ஒரு 2026 ஒரு புதிய புரட்சியை நம் அனைவரும் ஏற்படுத்துவோம். தந்தை பெரியாரின் புகழ், அண்ணன் அம்பேத்கரின் புகழ், கர்மவீரர் காமராஜரின் புகழ், அஞ்சலி அம்மாளின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். தளபதி, தளபதி, தளபதி. உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை. தமிழ் வணக்கம் அனைவருக்கும். புது சரித்திரம் இனி பிறக்கும். போர் துவக்கம் யார் தடுக்கும்? இது நடவென நடக்கும். எனது அரசியல் பயணத்தின் முதல் படியாக சொரங்கிப்பட்டியில் தாண்டி இந்த ராயமடாம்பட்டியில் ஆட்சியை கொண்டு வந்து நமது கிராமத்திற்கும் நமது ஒன்றியத்திற்கும் பேர் வாங்க செய்ய என்னால் முயன்றதை செய்வேன். தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும். இல்லாமல் போராடு நில்லும் வரை, இல்லாமல் செல்லும் வரை, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை, நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை. யானை 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 இது இரட்டை போர் யானை. வாகை 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 வெற்றி தமிழ் வாகை. யானை 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 இது இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும், பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும், அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும்,
வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். தெரியும் நம்ம வேற ஒரு கட்சியில் இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கோம், பொறுப்புலாம் இருக்கும். ஆனால் ஏன் இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதும் அரசியல் மாற்றம் அப்படின்றதும் இன்றியமையாத நான் பார்க்குறேன். இன்றைய சூழ்நிலையில் புதிய அரசியல் சக்தி எதுவாக இருந்தாலும் அவர்களை இன்னும் வலுவாக்குறத நம்மளுடைய கடமையாக இருக்கணும். இன்னைக்கு இருக்க அரசியல் முற்றிலுமாக மாறணும், புதிய திசை நோக்கி போகணும் அப்படின்றத என்னோட எண்ணம். வருங்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் இணைஞ்சு செயல்படுவோம். நன்றி. மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை கரக இணைய மாறும் நிலைமை பண் பயனுற பெண் தமிழக வெற்றி கழகம்